நம்ம இப்போ பார்க்குறது நங்கநல்லூர் பக்த ஆஞ்சநேயர் கோவில். 32 அடி உயரத்தில் ஒரே கிரானைட் கல்லால் ஆஞ்சநேயர் சிலை அமைச்சிருக்காங்க. ஹனுமனோட வரலாறு என்னன்னு பார்ப்போம். திரேத யுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்தார். சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள். அவளுக்கு பிறக்கும் மகன் என்னோட அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று சிவபெருமான் வரமளித்தார். ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை. அஞ்சனை கேசரி என்னும் வானர மன்னனை மணந்து கொண்டாள். புத்திரபாக்கியம் கிடைக்காத அஞ்சனை ஈசனை நோக்கி வணங்கி கண்ணீர் வடித்தாள். அஞ்சனையின் முன் தோன்றிய தர்ம தேவதை, அஞ்சனையே, நீ மாலவன் வீச்சிருக்கும் திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று ஈசனை குறித்து தவம் செய். ஈசனின் திருவருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினாள். திருமலைக்கு சென்று கடும் தவம் புரிந்தாள் அஞ்சனை. ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை வியந்து வாயுதேவன் ஒரு அற்புத கனியை பரிசளித்தார். அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள். மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார்.